ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஆர் சென்சார் எடுத்துக்கிறோம். ஒரு ரிலே மாடல் எடுத்துக்கிறோம். இந்த ரிலே மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபயரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பம்பு மோட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2 பேட்டரி கேப், இங்கே ஒரு பேட்டரி கேப், இன்னொரு பேட்டரி கேப் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பேட்டரி, இந்த 2 பேட்டரி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஐஆர் சென்சார். இது வந்து நான் மடக்கி விட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு இந்த ஃபோட்டோ டயக்ராம் மட்டும்தான் தேவை. இதுதான் வந்து ஃபயர் வந்து டிடெக்ட் பண்ண போகுது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசிசி, கிரவுண்ட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பின் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேயும் அதே மாதிரி விசிசி இல்லை 5 வோல்டேஜ்னு போட்டிருக்கோம். அதாவது விசிசினா பாசிட்டிவ்னு அர்த்தம், கிரவுண்டுனா மைனஸ்னு அர்த்தம், இன்புட்டு. இந்த 3 பின்னையும் வந்து இந்த 3 பின்னையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வயர்ஸை வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த வயர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த வயர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கனெக்டர் வச்சு, அதாவது இந்த 3 வயரில் 2 வயரை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்காக எடுத்திருக்கோம். அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேட்டரி கேப்பை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம இதோட விசிசிலையும், இந்த மைனஸ் இருக்கா, இந்த வயரை வந்து இதோட மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை வந்து கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ரிலே போர்டுக்கு வந்து பவர் சப்ளை கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஐஆர் சென்சார்லேயும் ப்ளஸ் எது அப்படிங்கிறத பார்த்து, ப்ளஸ் வந்து ஆரஞ்சு பின்னு, அதாவது விசிசி. இந்த விசிசியை வந்து நம்ம ப்ளஸ்லையும், அதே மாதிரி கிரவுண்டு மைனஸை வந்து மைனஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரௌனில் கனெக்ட் ஆகிருக்கு. அதை ப்ரௌனை வந்து கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து அவுட்புட் பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம், அதாவது ஐஆர் சென்சாரோட அவுட்புட் பின். அதுக்கப்புறம் இந்த ரிலே போர்டில் வந்து பார்த்தோம்னா இது வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேட்டரியை மாட்டிடலாம். ஓகே, பேட்டரியை மாட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபயர் வந்து கரெக்டாக டிடெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ நான் என்கிட்ட ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது. மேட்ச் பாக்ஸை வச்சு பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா க்ரீன் கலர் லைட் வந்து எரியுது. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பம்ப் மோட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பம்பு மோட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து இதோட மைனஸையும் இதோட மைனஸ், அதாவது பேட்டரி கேப்போட மைனஸையும் மோட்டரோட மைனஸையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இதில் ஒரு பேட்டரியை மாட்டிட்டு, இதில் ஒரு பேட்டரியை மாட்டிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இதோட ப்ளஸ்ஸையும் டச் பண்ணால் இந்த மோட்ரு வந்து ரன் ஆகும். பட் நம்ம இந்த 2 வயரையும் டச் பண்ணுற வேலையை யார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரிலே போர்டில் கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலே போர்டில் மொத்தம் 3 பின் இருக்கும். இந்த 3 பின்னில் இது வந்து காமன் பின்னு, நடுவில் இருக்கிறது எப்போவுமே காமன் பின்னு. அதுக்கு வந்து நம்ம பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து கொடுத்துருவோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதோட வயரை உள்ளே கொடுத்து டைட் வச்சிடலாம். ஓகே, இப்போ இது மோட்டரோட ப்ளஸ். இப்போ இதை வந்து நம்ம இந்த சைடில் வச்சோம்னா இது வந்து நார்மலி க்ளோஸ்டு. இதில் வச்சோம் அப்படின்னா மோட்ரு வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அதில் வைக்கக்கூடாது, நம்ம நார்மலி ஓப்பனில் தான் வந்து வைக்கணும். இப்போ இதை இந்த வயர் லூஸ் பண்ணிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பின்னு தான் வந்து நார்மலி ஓப்பன். அப்போ தான் நமக்கு எப்போ ஃபயர் காமிக்கிறோமோ அப்போ மட்டும் அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபயரை வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து
மோட்ரு ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். மேட்ச் பாக்ஸை வச்சு இப்போ நான் வந்து ஃபயரை காமிக்கிறேன். இப்போ மோட்ரு வந்து ரன் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுத்து அந்த இதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து தண்ணி இருக்குது இதில். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லெவல் டியூப், அதாவது இந்த லெவல் டியூப் இது கடையில் கேட்டால் கிடைக்கும். இந்த லெவல் டியூபே வந்து இதில் என்ன பண்ணிடுறோம்னா கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இதை வந்து உள்ளே வச்சுட்டோம். டேபிள் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு செக் பண்ணுறது தானே, அதனால் வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு பவுல் வச்சு அதில் வந்து தண்ணி வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபயர் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து தண்ணி வந்து என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகே, இந்த வயரையும் கரெக்டாக மாட்டி விட்டுக்கலாம். இது ஓயாமல் கலந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணிடலாம்னா எக்ஸ்டர்னலாக ஒரு வயரை கொடுத்து அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த மோட்டரோட பாசிட்டிவை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆகும்போது நமக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். இந்த சென்சாருக்கு முன்னாடி எப்போ அவங்க வந்து க்ரீன் லைட் வந்து எரியுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபயர் பண்ணுறோம். ஃபயர் பண்ணி இதுக்கு முன்னாடி கொண்டு போகிறோம். ஓகே, இது வந்து சும்மா நம்ம நெருப்பு இருந்தாலே டிடெக்ட் பண்ணோம். சின்னதாக ஒரு கங்கு இருந்துச்சுன்னா கூட போதும். ஓகே, இப்போ இதே வந்து நம்ம ஒரு ரோபோட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த செட்டப் எல்லாத்தையும் எப்படி நம்ம இந்த ரோபோட் சேஸில் இந்த வீலு, இந்த மோட்ரு இதெல்லாம் சேர்த்து எப்படி ஃபிட் பண்ணி இதை நகர வச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறையா சர்க்கியூட் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம இதே இதை அப்படியே நம்ம மோட்டருக்கு மாற்றலாம்.